தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, 4 மற்றும் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி தமிழ் போன்ற அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே நாட்டுப்புற பாடல்கள் என்ற தலைப்பை நாம் காண இருக்கின்றோம். நாட்டுப்புற பாடல்களிலே ஏற்ற பாடல்கள், தொழில் பாடல்களிலே ஏற்ற பாடல்கள் என்ற ஒரு பிரிவு உண்டு. அந்த ஏற்ற பாடல்களை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். ஒரு 41 வினாக்களாக தொகுத்து வகுத்து உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். எனவே தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க அன்பர்கள் இதை குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். தொழில் பாடலிலே இது அடங்கும். தொழில் பாடலிலே ஏற்ற பாடல்கள் என்ற ஒரு பாடல், ஒரு பகுதி. எனவே இதை கவனமோடு உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 1வது வினா, முதல் வினா, ஏற்ற பாடல் என்றால் என்ன? ஏற்ற பாடல் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? ஏற்றம் இறைக்கும் போது பாடும் பாடல் ஏற்ற பாடல் எனப்படும். விவசாயத்திலே விவசாயிகள் கிராமங்களிலே விவசாயம் செய்கின்ற பொழுது கிணற்றிலிருந்து மேலே நீரை இறைப்பார்கள். ஏற்றம் இறைக்கும் போது, அந்த படிப்படியாக நாம் அதை புரிந்து கொள்வோம். ஏற்றம் இறைக்கும் போது பாடும் பாடல் ஏற்ற பாடல் என்று அழைக்கப்படும். இந்த ஏற்ற பாடல் எவ்வகை பாட்டில் அடங்கும்? இந்த ஏற்ற பாடல் என்பது எந்த பாட்டிலே, நாட்டுப்புற பாட்டிலே எந்த பாடலிலே அடங்கும் என்பது வினா. இது நாட்டுப்புற பாடல்களிலே தொழில் பாடல்களில் அடங்கும். இது நாட்டுப்புற பாடல்களிலே தொழில் பாடல்களில் அடங்கும். 3வது வினா, தொழில் பாடல்கள் எதற்கு பயன்பட்டது? தொழில் செய்யும் போது பாடுகின்ற பாடல் தொழில் பாடல் என்று சொல்லுவார்கள். இந்த தொழில் பாடல்கள் எதற்கு பயன்பட்டது என்பது வினா. தொழில் செய்யும் பொழுது துன்பம் தோன்றாது இருக்கவும் தெய்வ துணை கிட்டவும் இந்த பாடல்கள் பயன்பட்டது. தொழில் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த தொழிலினுடைய துன்பம் அல்லது வேதனை, அந்த கஷ்டம் தெரியாமல் இருப்பதற்காகவும், தாம் செய்ய இருக்கின்ற தொழிலுக்கு தெய்வத்தின் துணை தேவைப்படுவதற்காகவும் தேவை வேண்டியும் இந்த பாடல்கள் அக்காலத்தில் பாடப்பட்டது. 4வது வினா, தொழில் பாடல் குறித்து கொத்தமங்கலம் சுப்பு கூறுவது யாது? பல நாட்டுப்புற ஆய்வாளர்கள் இதை பற்றி கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். தொழில் பாடல் குறித்து கொத்தமங்கலம் சுப்பு கூறுவது யாது? ஏத்தம் இறைக்கிற தமிழ் பாட்டு சான் எழும்பி விடும் பயிர் இதை கேட்டு. என அழகான பாட்டு பாருங்க. ஒரு பாடலை போலவே ஒரு கருத்து. ஏத்தம் இறைக்கிற தமிழ் பாட்டு சான் எழும்பி விடும் பயிர் இதை கேட்டு. இந்த ஏற்ற பாடலை கேட்டவுடனே நீர் இறைக்காமலேயே அந்த பயிர் ஒரு ஜான் உயர்ந்து விடும், வளர்ந்து விடும் என்பதை அழகாக, அந்த அளவுக்கு உயிரோட்டம் உள்ளதாக இந்த ஏற்றப்பாட்டு அமைந்திருந்தது என்பதை இங்கே அவர் பதிவு செய்கிறார். ஏற்றம் என்ற சொல், இதற்கு விளக்கம் தருக. ஏற்றம் என்றால் என்ன? அந்த சொல்லுக்குரிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ரைட். ஆறு, குளம் ஆகிய பாசனம் இல்லாத கிணறு, வாய்க்கால் போன்ற இடங்களிலே ஏற்றங்கள் பயன்படுத்தப்படும். இந்த ஏற்றம் என்பது எங்கே பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், ஆறு, குளம் ஆகிய பாசனம் இல்லாத கிணறு, வாய்க்கால் போன்ற இடங்களிலே, கிணறுகளிலிருந்தும் வாய்க்கால்களிலிருந்தும் நீரை தன்னுடைய வயலுக்கு இறைப்பதற்காக இந்த ஏற்றம் என்பது பயன்படுத்தப்படும். கிராமங்களிலே கிணறு வெட்ட முடியாதவர்கள், கபிலை போட்டு மாடு கட்டி இறைக்க முடியாதவர்கள், குறைந்த நிலம் உள்ளவர்கள், குத்தகை நிலம் உள்ளவர்கள் ஏற்றத்தை மிகுந்த பொருள் செலவின்றி பயன்படுத்துவர் என்பது நாம் பெறுகின்ற செய்தி. கிராமங்களிலே கிணறு வெட்ட முடியாதவர்களும், கபிலை போட்டு மாடு கட்டி இறைக்க முடியாதவர்களும், குறைந்த நிலம் உள்ளவர்களும், குத்தகை நிலத்திலே உள்ளவர்களும் ஏற்றத்தை மிகுந்த பொருள் செலவின்றி இவர்கள் பயன்படுத்துவார்கள். பொதுவாக வெற்றிலை கொடிக்கால் வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் ஏற்றத்தின் மூலமாகவே நீரை பயன்படுத்திக் கொள்வர் என்பது நாம் பெறுகின்ற கருத்து. 6வது வினா, ஏற்றம் எத்தனை வகைப்படும்? ஏற்றம் 2 வகைப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று கைத்திலா, மற்றொன்று ஆளேறும் திலா. இதெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று கைத்திலா, மற்றொன்று ஆளேறும் திலா என 2 வகைப்படும். கைத்திலா என்பது யாது? கைத்திலா என்பது யாது? இந்த 2 வகையில முதல் நாம் பார்க்கிறோம். கைத்திலா என்பது யாது? இது ஏற்றத்திலே ஒரு வகை என்று சொல்லுவார்கள். அதாவது இது ஒருவர் மட்டும் இறைப்பர். பெரும்பாலும் ஏற்றம் இறைப்பதற்கு
ஏற்றத்தின் மேலே ஒருவர் இருப்பார், கீழே ஒருத்தர் இருப்பார். ஆனால் இந்த ஒருவர் மட்டும் இறைக்கிற இந்த ஏற்றத்தை கைத்திலா என்று சொல்லுவார்கள். இதனை சிறை ஒற்றை ஆள் ஏற்றம் என்றும் ஊமை திலா என்றும் அழைப்பார்கள். இதற்கு மற்றொரு பெயர் உண்டு. சிறை ஒற்றை ஆள் ஏற்றம் என்றும் ஊமை திலா என்றும் அழைப்பர். வினா கேட்பது ஊமை திலா என்றால் என்ன, அதாவது ஆப்ஷன் கொடுத்து கீழே கேட்பாங்க. சிறை ஒற்றை ஆள் ஏற்றம் என்றும் கேட்பார்கள். எனவே இந்த கைத்திலா என்பது இந்த பாடமே ஒரு மிக இன்றியமையாத பாடப்பதிவு என்று சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஆளேறும் திலா என்றால் என்ன? மற்றொரு வகை ஆளேறும் திலா. இந்த ஆளேறும் திலா என்றால் என்ன? இதுவும் ஏற்றத்திலே ஒரு வகை என்பதை நாம் முன்னரே கண்டோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் சால் பிடித்து இறைப்பர். ஒருவர் சால் பிடித்து கீழே தண்ணியை சாலை அதை தண்ணியை எடுத்து அந்த முகந்து அதை இறைப்பர். பிடி மரத்திலே ஒருவரோ இருவரோ மூவரோ ஏறி மறிப்பர். அந்த பிடி மரம், இந்த பதிவை பார்க்க பார்க்க நமக்கு புரிஞ்சிடும். அந்த பிடி மரத்தின் மேலே ஒருவர் அல்லது இருவர் அல்லது மூவர் கூட ஏறி அதை மறிப்பர். எனவே இது ஆளேறும் திலா என்று சொல்லுவார்கள். இந்த ஏற்றத்தினுடைய உறுப்புகள் அந்த பெரும்பாலும் நாட்டுப்புற இலக்கியங்களிலே ஒரு சில ஆசிரியர்கள் இதை விரிவாக விளக்கியிருக்கின்றனர். அந்த ஏற்றத்தினுடைய உறுப்புகள் என்று சொல்லி ஒரு 6 உறுப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆடுகால், மற்றது நெட்டுமுறம், மூன்றாவது கூணக்குழி, நான்காவது களைக்கம்பு, ஐந்தாவது சால், ஆறாவது பற்றுக்கோள் என ஏற்றத்தின் உறுப்புகள் 6 வகைப்படும். ஆடுகால், நெட்டுமுறம், கூணக்குழி, களைக்கம்பு, சால், பற்றுக்கோள் என இந்த ஏற்றத்தினுடைய உறுப்புகள் 6 வகைப்படும். இந்த ஒன்றுனா நம்ம பார்த்துடலாம். முதல் உறுப்பு பாருங்க, கொஞ்சம் இருங்க. பற்றுக்கோள் என்பது என்ன? முதல் வினா, பற்றுக்கோள் மன்னிக்கவும். ஆடுகால் என்பது என்ன? முதல் வினா, முதல் உறுப்பு ஆடுகால் என்பது என்ன? இது ஏற்றத்தினுடைய ஒரு உறுப்பு என்று சொல்லலாம். அதாவது ஏற்றத்தை தாங்கி நிற்கும் மரம். இது 6 அடி உயரமுடையது. நடுவில் அந்த சென்டர்ல ஒரு பேஸ் இருக்கும், பேஸ் மாதிரி இருக்குங்க. இது 6 அடி உயரத்திற்கு அந்த ஏற்றத்தை தாங்கி நிற்கிற மரம். மேல் பாகத்திலே கவுளி பிணைத்திருப்பார்கள். இதை ஆடுகால் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது உறுப்பு நெட்டுமுறம் என்பது என்ன? நெட்டுமுறம் என்பது ஏற்றத்தினுடைய மற்றொரு உறுப்பு. இது ஆடுகாலுக்கு மேலே உள்ளது. ஆடுகால் என்பது இப்போதான் பார்த்தோம், நேராக நிற்கிற அந்த ஏற்றத்தை தாங்குகின்ற மரம். அந்த ஏற்றத்துக்கு மேலே சாய்வாக போடப்பட்டிருப்பதை நெட்டுமுறம் என்று சொல்லுவார்கள். இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, வீசு மரம் என்றும் இதனை அழைப்பர். வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. வீசு மரம் என்பது என்ன? ஆப்ஷன் கொடுத்து நம்மளை குழப்புவாங்க. இதற்கு வீசு மரம் என்றும் பெயர். அது மட்டுமல்ல, இந்த வீசு மரத்தை முன்வீச்சு மரம், பின்வீச்சு மரம் என 2 பாகமாக பிரிப்பார்கள். முன்வீச்சு மரம், பின்வீச்சு மரம் என்று 2 பாகமாக பிரிப்பார்கள். இவைகளை இணைத்து அப்பால் இருக்குவர். இந்த 2 மரத்தையும், அந்த ஆடுகாலையும் நெட்டு மரத்தையும் இணைத்து பிணைத்து கட்டுவர். இதில் ஆள் ஏறிட 10 படிகள் வரை இருக்கும். ஏன்னா அந்த நெட்டு மரத்தில் தான் ஆட்கள் ஏறி மிதிப்பார்கள். எனவே இதில் ஒரு 10 படிகள் கூட ரொம்ப டெக்னிக்கலாக அமைக்கப்பட்டிருக்கும் என்பது வரலாறு. அடுத்த ஒரு உறுப்பு கூணக்குழி. கூணக்குழி என்பது என்ன? 12வது வினா, கூணக்குழி என்றால் என்ன? இதுவும் ஏற்றத்தினுடைய ஒரு உறுப்பு என்று சொல்லலாம். அதாவது நெட்டு மரம் தரையிலே படும் இடத்தில் இருக்கின்ற பள்ளத்தை கூணக்குழி என்று சொல்லுவார்கள். அந்த நெட்டு மரம் தரையிலே நடப்பட்டிருக்கும். அந்த தரையிலே நடப்படுகின்ற அந்த இடத்தை, அந்த பள்ளத்தை கூணக்குழி என்று சொல்லுவார்கள். 13வது வினா, களைக்கம்பு என்பது யாது? களைக்கம்பு என்பது யாது? இதுவும் ஏற்றத்தினுடைய ஒரு உறுப்பு என்று சொல்லலாம். அதாவது நெட்டு மரத்தின் மேல் கோடி நுனியிலே பொருத்தப்பட்டிருக்கும். நெட்டு மரத்தின் மேல் கோடி நுனியிலே இது பொருத்தப்பட்டிருக்கும். இதை களைக்கம்பு என்று சொல்லுவார்கள். மற்றொரு உறுப்பு சால். சால் என்பது என்ன? இதுவும் ஏற்றத்தினுடைய ஒரு உறுப்பு என்று சொல்லலாம். அதாவது அந்த கலை கம்பினுடைய அடிபாகத்திலே இது பொருத்தப்பட்டிருக்கும். அப்படியே நம்ம சொல்ல அந்த ஏற்றம் நம்முடைய கற்பனையில் வர வேண்டும். அந்த உறுப்புகள், அந்த நெடு கொம்பு, மேலே இருக்கிற படுக்கை போடப்பட்டிருக்கிற கொம்பு, கடைசியிலே பிணைக்கப்பட்டிருக்கிற சால், இதெல்லாம் நம்ம கற்பனையில் வந்தால் தான் பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்பனை பண்ண
செய்து பார்க்க முடியும். நகரத்திலேயே வாழ்ந்து விட்ட பிள்ளைகளை இது புரிந்து கொள்வது சிரமம். இருந்தாலும் கூட நம்ம தேர்வுக்கு இது பாடமாக இருப்பதினாலே சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதில் இது காதுகள் பொருத்தப்பட்டிருக்கும். காதுகளின் ஊடே கிடந்துருளி காக்கா முளையின் உதவியோடு சாலோடு இது பொருத்தப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? சால் என்பது ஏற்றத்தின் ஒரு உறுப்பு. கலை கம்பின் அடிபாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இதில் 2 காதுகள் இருக்கும். இவற்றின் வழியாக தான் தண்ணீர் முகந்து மேலே கொண்டு வரப்படும் என்பதை நான் உள்வாங்க வேண்டும். அடுத்து பாருங்க, 15வது வினா, பற்றுக்கோள் என்பது யாது? பற்றுக்கோள் என்பது யாது? இதுவும் கூட ஏற்றத்துடைய ஒரு உறுப்பு என்று நாம் சொல்லலாம். அதாவது ஏற்றத்தின் மேலே ஏறி மிதிப்பவர்கள் பற்றி கொள்ளுகின்ற ஒரு கழி, அதாவது ஏற்றம் 6 அடி உயரமுள்ள அந்த ஒரு கொம்பின் மீது அந்த ஏற்றம் படுக்கையாக இருக்கிற ஒரு கொம்பின் மீது உழைப்பாளிகள் நிற்பார்கள். அந்த ஏற்றத்தை ஏறி அவர்கள் இப்படி அப்படி மிதிக்கின்ற பொழுது ஒரு பிடிமானத்திற்காக அங்கே ஒரு கழி இருக்கும், அதை பிடித்துக் கொள்வார்கள். இதை பற்றுக்கோள் என்று சொல்வார்கள். 16வது வினா, கீவா ஜெகநாதன் ஏற்றப்பாட்டின் சிறப்பை எவ்வாறு பதிவு செய்கிறார்? நாட்டுப்புற ஆய்வாளர் கீவா ஜெகநாதன் இதை பற்றிய பதிவு விமர்சனம் என்று கூட சொல்லலாம். அதாவது ஏற்றமும் சாலுமே பக்கவாத்தியங்கள், ஏற்றமும் சாலுமே இந்த ஏற்றம் இறைக்கின்ற பொழுது ஒரு விதமான சத்தம் எழும்பும். முக்கியமான சங்கீத வித்வான் சால் பிடிப்பவன். இதில் முக்கியமான ஒரு சங்கீத வித்வான் யாருன்னு கேட்டால் அந்த கீழிருந்து சால் பிடிப்பவன். அவன் பாடும் பாட்டிலே இசை என்பது பொங்குகிறது. வான விதானத்தின் கீழே பச்சை பயிரின் அழகு படர்ந்த பரப்பிலே ஏற்ற நீர் ஓடும் சலசலப்பு ஒளியானது சுருதி போட சாலை முகக்கும் போது, சாலை அந்த தண்ணீரை சாலை முகக்கும் போது, மேலே முகக்கும் போது அந்த தாளம் பிறக்க பாடும் அந்த ஏற்றக்காரரின் சங்கீதம் மிக சிறப்புடையது என்று சொல்லுகிறார். ஒரு நீண்ட விமர்சனமாக இருந்தாலும் கூட புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதாவது அந்த ஏற்றம் இறைக்கின்ற பொழுது அந்த ஏற்றத்திலிருந்து வெளிவருகின்ற சத்தமும் அந்த ஏற்றத்திலே பணி செய்கின்ற அந்த ஆட்களும் போடுகின்ற அந்த சங்கீதம் என்பது, அந்த தாளம் என்பது ஒரு மிக சிறந்த சங்கீதம் என்று அவர் பதிவு செய்கிறார். திரு ரா ஐயாசாமி என்பவர் ஏற்றப்பாட்டு பற்றி யாது கூறுகிறார். இவர் ஒரு நாட்டுப்புறவியலாளர். ஏற்றப்பாட்டிலே ஏற்ற பாடலிலே மறவாத இலக்கிய நயம் இருக்கிறது, மாறாத அல்லது மறவாத இலக்கிய நயம் இருக்கிறது என்று அவர் பதிவு செய்கிறார். கேவலம் ஒரு வனத்தை வர்ணிப்பதனாலும், கேவலம் ஒரு வனத்தை வர்ணிப்பதானாலும், அரைத்து குளிக்கும் மஞ்சளின் அழகை எடுத்து சொல்வதானாலும், ஒரு புராண கதையை பேசுவதானாலும், ஏற்ற பாடல் பாடும் குடியானவன் கற்பனை உயர சிகரத்திற்கே போய்விடுகிறான். அந்த ஏற்ற பாடலுடைய அல்லது ஏற்ற பாடல் பாடுகின்ற அவனுடைய கற்பனை திறத்தை இங்கே அவர் மெச்சுகிறார் இல்லைங்களா? அது சாதாரண ஒரு வனத்தை, அவன் பயிர் செய்கிற அந்த நிலத்தை வர்ணிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாட்டுப்புற பாடல் கூட உண்டு. ஓடுற தண்ணியிலே உரசி விட்ட சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவந்த மச்சான் நெத்தியிலே என்ற ஒரு பாடல் எனக்கு நினைவு திடீரென வந்ததுனால உங்கள் முன் வைக்கிறேன். அந்த ஏற்ற நீர் ஓடுகின்ற பொழுது பெண்கள் அந்த நீரிலே குளிப்பார்கள். அப்படி குளிக்கின்ற பொழுது அந்த மஞ்சளும் சந்தனமும் கூட அந்த நீரிலே கரைந்து கலந்து செல்லும் என்று சொல்லுவார். ஓடுற தண்ணியிலே உரசிவிட்ட சந்தனத்தை சேர்ந்துதோ சேரலையோ செவந்த மச்சான் நெத்தியிலே என்று அந்த பாடல் வரும். இப்படி மஞ்சளின் அழகையோ சந்தனத்தின் அழகையோ சொல்லுவதானாலும் சரி, ஒரு புராண கதையை பற்றி பேசுவதானாலும் சரி, அந்த ஏற்ற பாடல் பாடும் குடியானவனுடைய கற்பனை மிக உயரமான ஒரு சிகரத்திற்கு சென்று இந்த ஏற்ற பாடல் வழியாக வெளிவரும் என்று அவர் பதிவு செய்கிறார். திரு மு அருணாசலம் என்பவர் ஏற்ற பாடல் பற்றி கூறுவது யாது? 18வது வினா. திரு மு அருணாசலம் நாட்டுப்புறவியலாளர், ஒரு அறிஞர். இவர் இதை பற்றி என்ன சொல்றார் பாருங்க. பாமர மக்கள் இந்த பாட்டுக்களை தாங்களாகவே கட்டி பாடி வந்தமையால் இவை யாவும் எளிய சொற்களால் அமைந்திருக்கும். இந்த நாட்டுப்புற பாடலை எந்த புலவனும் இயற்றவில்லை. அந்த பாமர மக்கள் இந்த பாட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதை கட்டி பாடி அந்த பாடல்களை அவர்களே எழுதி, அதை எழுதுவது கிடையாது. ஏடறியேன் எழுத்தறியேன்
எழுது வகை நான் அறியேன் வாயினிலை வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன். இதுதான் நாட்டுப்புற பாடலுடைய இலக்கணமே. எனவே பாடல்களை அவர்கள் மனதிலே கட்டி அவர்களாக பாடி வந்ததினாலே மிக எளிமையான சொற்கள் இந்த பாடலில் இருக்கும். நடையும் மிக எளிய நடை, வரிகளும் கூட சிறு சிறு வரிகளாகத்தான் இதிலே இடம்பெற்றிருக்கும். எதுகையும் மோனையும் பாட்டு இலக்கணத்தினுடைய உதவி இல்லாமலே இயல்பாகவே இந்த நாட்டுப்புற அல்லது ஏற்றப்பாட்டிலே வந்து அமர்ந்திருக்கும் என்று திரு மு. அருணாசலம் அவர்கள் இந்த ஏற்றப்பாட்டை பற்றி பதிவு செய்கிறார். இந்த ஏற்றப்பாட்டு பாடுகின்ற முறையாது 19வது. இது எப்படி பாடுவார்கள், இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. காலால் மிதித்து ஏற்றம் இறைப்பவர் ஏற்றப்பாட்டு பாடுவார். அந்த மேலே இருக்கிற நின்று கொண்டிருக்கிற அந்த உழைப்பாளி, அந்த உழவன் அதை காலால் மிதிக்கின்ற பொழுது இந்த ஏற்றப்பாட்டை இவன் பாடுவார்கள். மேலே ஒருவன் ஏற்றத்தை மிதிக்க, கீழே ஒருவன் கிணற்றிலிருந்து வெளிவரும் நீரை மடையிலே செலுத்துவான். புரியுதுங்களா? அப்போ மேலிருந்து ஒருத்தர் பாடுவார், அதே நேரத்தில் ஏற்றத்தை மிதிக்க கீழே ஒருவன் கிணற்றிலிருந்து அந்த சால் என்று சொல்லுவார்கள், தண்ணீரை முகந்து கொண்டு வரும். அந்த முகந்து வருகின்ற தண்ணீரை மடையிலே இவர் செலுத்துவான். ஏற்றத்தின் மேலுள்ளவன் முதல் அடியை பாடி முடித்த பின் கீழே உள்ளவன் அடுத்த அடியை பாடுவான். இதுதான் ஏற்றப்பாட்டு பாடுகின்ற முறை. ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்சம் அதை படித்து மனதிலே உள்வாங்கி, ஏனென்று சொன்னால் இது முன்னரே சொன்னது போல கிராமத்து மாணவர்களுக்கு இது எளிதிலே புரியும், நகர்ப்புற மாணவர்களுக்கு இதை புரிந்து கொள்வது சற்று சிரமம். கொஞ்சம் கற்பனையோடு கொஞ்சம் கெஸ் பண்ணி இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். 20வது பாடல் வினா. 20வது வினா, ஏற்ற பாடலினுடைய அமைப்பு யாது? இந்த ஏற்ற பாடல் எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படின்னா, முதல்ல சாமி மீது காப்பு பாடுவார், காப்பு என்று சொல்வார்கள், அந்த காப்பு பாடுவார்கள். அதற்கு பின்னரே பதிகங்கள் பாடப்படும். இதுதான் ஏற்ற பாடல் பாடுகின்ற முறை. இந்த சாமி மீது பாடுகிற காப்பு பெரும்பாலும் பிள்ளையார், பெருமாள், ராமர், லட்சுமணன், வடிவேலன் போன்ற தெய்வங்கள் இந்த காப்பு பாடலில் பாடப்படுவார்கள். பதிகத்துக்கு பின்னரே எண்ணிக்கை தொடரும். அந்த இது ஏற்றம் இறைக்கின்ற பொழுது 1ஆம் சால், 2ஆம் சால், 3ஆம் சால் என்று அந்த எண்ணிக்கை தொடரும். அடுத்து 21வது வினா, பதிகம் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே அந்த பதிகத்தை பற்றி அந்த இலக்கிய வரலாறு வருவோம். பதிகம் என்பது சாதாரணமாக 10 பாட்டு என்று சொல்வார்கள். 10 பாடல்கள் பாடினால் அது பதிகம் என்று சொல்வார்கள். இங்கே 10 சால் பாடல்கள், 10 சால் தண்ணீர் ஊற்றுகின்ற நேரத்தை ஒரு பதிகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பதிகத்திலே சில சமயம் அதிகமான எண்ணிக்கையும் வரும். சில நேரத்தை கரெக்டாக 10 வரும்னு சொல்ல முடியாது, எண்ணிக்கை கூடும். ஒவ்வொரு தடவையும் சாலை கவிழ்க்கும் போது ஒரு வாய்ப்பாட்டை சொல்லுவது வழக்கம். இது பொதுவாக மயிலேறியான் 1, மயிலேறியான் 2 என்று இவர்கள் அதை பாடலாக அவர்கள் சொல்லுவார்கள். இந்த வாய்ப்பாடு எப்படி இருந்தாலும் 10 சாலுக்கு ஒரு தடவை கூறும் கணக்கு மாத்திரம் ஒன்று போலவே இருக்கும். 10 சால் அவர்கள் ஓட்டிய பிறகு அதான் பதிகம். பதிகம் என்றால் 10 பாட்டு. இந்த 10 முடிந்த உடனே அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். அது முடிஞ்ச உடனே ஒரு பதியால் 1 என்று சொல்லுவார்கள். 2 10 முடிந்தவுடனே 2 பதியால் 1 என்று சொல்லுவார்கள். 3 10 முடிந்தவுடனே 30ஆல் 1 என்று 100 வரையில இவர்கள் எண்ணி முடிப்பர். 100 முறை ஓட்டியவுடன் அந்த சால் ஓட்ட பிறகு, அதாவது 100 சால் என்று சொல்வார்கள். 100 சாலை அவர்கள் ஒரு பரியம் என்று சொல்லுவார்கள். வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. பரியம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்றப்பாட்டிலே 100 சாலை ஓட்டிய அந்த கணக்கை ஒரு பரியம் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் கவனமாக இதை குறித்து கொள்ள வேண்டும், விளையாட்டாக விட்டுற வேணாங்க. 22வது வினா, ஏற்ற பாடலிலே முதலில் வரும் சாமி காப்புக்கு ஒரு சான்று. காப்பு பாடல் பார்த்தோம், ஒரு உதாரணம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த சாமி காப்புக்கென்று ஒரு சான்று பாடல், நிறைய பாடல் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று, பிள்ளையாரே வாரும் பெரிய பெருமானே உன்னை தொழுதேனே ஓரடியால் இந்த உலகளந்த ராமு என்று அந்த சாமி காப்பிலே பாடப்பட்டிருக்கிற பிள்ளையாரை பற்றி பாடிய பாடல். அடுத்து இந்த சாமி காப்புக்கு பிறகு பதிகம் வரும் என்று நாம் பார்த்தோம். இந்த பதிகத்துக்கு ஒரு சான்று பாருங்க. மழை வடக்கே பேய, மழை வடக்கே பேய வருங்கிழக்கே வெள்ளம், தெற்கே மழை பேய திரும்பா வரும் வெள்ளம், வெள்ளங்கண்ட நாரை வெளிச்சி கொண்டு போகும்
தண்ணி கண்ட நாரை தவளை கொண்டு போகும். இது கிராமத்து சாயலில் அமைந்திருக்கிற ஒரு பாடல். இதை பதிகம் என்று சொல்லுவார்கள். முதல்ல சாமி காப்பு, காப்புக்கு பிறகு பதிகம் இடம்பெறும். 24வது வினா, ஏற்ற பாட்டில் வரும் மழை பதிகம், மழைக்காக பாடுகிற ஒரு பாடல். இதை மழை பதிகம் என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்காக தான், ஒரு சாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். ஏற்ற பாட்டிலே இந்த மழை பதிகம் என்று ஒரு வகை பதிகம் உண்டு. இதை பாடினால் மழை வரும் என்று அவர் நம்பினார்கள். கிராமத்தில் ஒரு நம்பிக்கை. இதை நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். நாட்டுப்புற நம்பிக்கையில் கூட நம்ம ரெஃபர் பண்ணலாம். பாடல் பாருங்க. பார்வதியால் தஞ்சம் பரமேஸ்வரி பாதம், பரமேஸ்வரி பாதம் இருட்டுதில்லோ மேகம், திரட்டுதில்லோ வெள்ளம், வெள்ளை பிள்ளை யாரே வெள்ளம் வர வேணும், நாளை வெள்ளம் வந்தா நான் உடைப்பெண் தேங்காய், ஏத்த மழை பேஞ்சா உலகம் செழிக்காதோ என்ற பாடல் இந்த மழைப்பதிகத்திற்காக, மழை வேண்டி பார்வதியால் தஞ்சம் பரமேஸ்வரி பாதம், பரமேஸ்வரி பாதம் இருட்டுதுள்ள மேகம், திரட்டுதுள்ள வெள்ளம், வெள்ளை பிள்ளை யாரே வெள்ளம் வர வேணும், நாளை வெள்ளம் வந்தா நான் உடைப்பேன் தேங்காய், ஏத்த மழை பேஞ்சா உலகம் செழிக்காது என்று மழைக்காக இந்த பதிகத்தை பாடுவார்கள். இந்த மழை பதிகம் பாடினால் மழை வரும் என்று அவர் நம்பினர். வினா கேட்பதற்குண்டு, எதை பாடினால் மழை வரும் என்று நாட்டுப்புற மக்கள் நம்பினர் அப்படின்னா, மழை பதிகம் பாடினால் மழை வரும் என்று அவர் நம்பினார்கள். இந்த மக்களது திடமான எண்ணங்களுக்கு வலிமை உண்டு என்பதை இந்த நம்பிக்கை நமக்கு விளக்குகிறது. கிராம மக்களுடைய அசையாத நம்பிக்கைக்கு இவையெல்லாம் சான்று. 25வது வினா, ஏற்ற பாடல்கள் குறித்து தமிழ் கலை களஞ்சியம் என்ன கூறுகிறது? ஏற்ற பாடல் குறித்து தமிழ் களஞ்சியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்ற பாடல்கள் ஏற்றம் இறைப்பவர் தமது தொழிலுக்கு ஏற்ற வண்ணத்தோடு பாடி வேலை செய்ய இது அவருக்கு உதவுகிறது என்ற கருத்தை அந்த தமிழ் கலை களஞ்சியம் பதிவு செய்திருக்கிறது. சாலின் எண்ணிக்கை அதிலே பொருந்தி வரும் என்றும் அது கூறுகிறது. ஏற்ற ஓசையும் பாடலின் ஓசையும் இணைந்தே வெளிவரும் என்று இந்த தமிழ் கலை களஞ்சியம் ஏற்றத்தை பற்றி அல்லது ஏற்ற பாடலை பற்றி தன் கருத்தை பதிவு செய்கிறது. 26வது வினா, தமிழ் கலை களஞ்சியம் ஏற்ற பாடலின் இலக்கணத்தை எவ்வாறு கூறுகிறது? அது இலக்கணத்தை எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மென்ஷன் பண்ணுது. ஆனால் அது தருகின்ற இலக்கணம் பிரகாரம் ஏற்ற பாடல் இருந்ததாக நம்மால் அறிய இயலவில்லை. ஏனென்றால் ஏடறியேன் எழுத்தறியேன் வாயினிலே வந்தபடி வகையுடனே அவர்கள் பாடிய காரணத்தினாலே அந்த யாப்புக்கு கட்டுப்படாத நிலையிலே தான் அவள் இருந்தது. இருந்தாலும் எதுகை மோனை முரண் அனைத்து இலக்கண தொடைகளும் அதில் அமைந்திருப்பதை நம்மால் காணலாம். அந்த கலைக்களஞ்சியம் கூறுகிறது பெரும்பாலும் மூவசை சீர். முதல்ல ஒரு மூவசை சீர் வரும், அது பக்கத்தில் ஒரு ஈரசை சீர் வரும், அடுத்து 2வது அடியில் ஒரு மூவசை சீர், அதுக்கப்புறம் ஈரசை சீர். இப்படி இந்த ஏற்றப்பாட்டு ஒரு அமைப்பிலே வரும் என்று சொல்லுவார்கள். முதல்ல ஒரு மூவசை சீர், அடுத்து ஈரசை சீர், அதே மாதிரி அடுத்த அடியில் மூவசை சீர், அடுத்து ஈரசை சீர் என இந்த அமைப்பில் வரும். ஆகிய 4 சீர்கள் சேர்ந்து ஓர் அடியை இரு பாகமாக்கி ஒரு பாகத்தை ஒரு எண்ணிக்கை கொண்டு இவர்கள் பாடினார்கள் இல்லைங்களா. இந்த 4 சீரையை ஓரடியாக கணக்கு பண்ணி அந்த ஒரு பாகத்தை ஒரு எண்ணிக்கையாக அவர்கள் கணக்கெடுத்தார்கள். அரை அடியாக 10 அடி எண்ணிய பின் 11வது அடியை ஒரு பதியால் ஒன்று என்பர். ஒரு பதியால் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. 100 வரை முடிந்த பின்னர் மீண்டும் 10 10ஆக அமைத்து பாடுவது இதனுடைய இலக்கணம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் கலை களஞ்சியம் இது சொல்லுது. ஆனால் இந்த கூற்று முற்றிலுமாக பொருந்து வரவில்லை. பெரும்பாலும் இவ்வாறு வருவதே சரியாக இருக்கும். உதாரணம் பாருங்க, வாரும் பிள்ளையாரே வழிக்கு துணையாக எனக்கு பயம் தீர என்ற இப்படி இயல்பான முறையிலே தான் அமைந்திருக்கிறது. இந்த பாடலிலே எந்த விதமான சீர் அமைப்பும் அமைந்திருப்பதால் நம்மால் தெரியவில்லை. அடுத்து இலக்கியங்களிலே ஏற்ற பாடல் எப்படி இருக்குதுன்னு அதை நம்ம பார்க்கலாம். 27வது வினா பாருங்க. நாட்டுப்புற இலக்கியங்கள் எவ்வவற்றில் ஏற்ற பாடல் பற்றி குறிப்பு வருகிறது? நாட்டுப்புற பாடல், பழமொழிகள், விடுகதைகளிலே இந்த ஏற்ற பாடல் பற்றிய குறிப்பை நம்மால் காண முடிகிறது. 28வது வினா பாருங்க. எத்தனை எண்ணிக்கை உள்ள சால் இறைத்தால் இத்தனை அளவுள்ள நிலம் பாயும் என்ற கணக்கு இருப்பதே கூறும் பாடலுக்கு சான்று. இத்தனை எண்ணிக்கை போட்டோம்னா இவ்வளவு நிலம் பாயும் அப்படின்னு சொல்லி சில பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை குறைஞ்சால் ஏறாது ஒரு மூலை
பாட்டிலே குறைஞ்சால் பாயாது ஒரு பக்கம் என்ற பாடல் இதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. 29வது வினா, பழமொழிகளிலே ஏற்றப்பாட்டு இடம்பெற்றிருப்பதை சான்று கேட்குறாங்க. பழமொழியிலே பழமொழி தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்றப்பாட்டிற்கு எதிர்ப்பாட்டு இல்லை என்பது ஒரு பழமொழி. ஏற்றப்பாட்டிற்கு எதிர்ப்பாட்டு இல்லை என்பது பழமொழி. விடுகதையிலே ஏற்றம் இடம்பெற்றிருந்தது அல்லது ஏற்ற பாடல் ஏற்றம் என்று சொல்லி இடம்பெற்றிருந்தது என்பதற்கு சான்று கேட்குறாங்க. விடுகதை பழமொழி வேறு, விடுகதை வேறு. எல்லாமே நாட்டுப்புற கலைகளில் வருவது நான் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். ஒரு விடுகதை பாருங்க. அந்தரமான கானகத்தில் ஆணை விடுகிறது என்பது ஒரு விடுகதை. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தரமான கானகம் என்பது வயல்வெளியை குறிக்கிறது. அந்தரமான கானகம் என்பது வயல்வெளியை குறிக்கிறது. ஆணை என்பது அந்தரமான கானகத்தில் ஆணை விடுகிறது. ஆணை என்பது அந்த உயரமான ஏற்றத்தை, அந்த கொம்பு உயரமான ஒரு கொம்பு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த உயரமான ஏற்றத்தை குறிக்கிறது. ஏற்றம் எழுப்பும் ஒளியோடு ஏற்ற பாடலுடைய ஒளி யானை பிளிறுவது போல நமக்கு தோன்றுகிறது. அந்தரமான கானகத்தில் ஆணை விடுகிறது என்று கிராமத்து பழமொழி. இந்த விடுகதை ஏற்றத்தை விளக்குகின்ற ஒரு சிறந்த உருவகம் என்று நாட்டுப்புற இலக்கிய ஆய்வாளர்கள் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பழங்கால இலக்கியங்களிலே ஏற்றம் எவ்வாறு இருந்தது என்பதற்கு ஒரு சில சான்றுகள் நிறைய இருக்குது. நான் நேரம் கருதி ஒரு சிலவற்றை மட்டும் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். மதுரை காஞ்சியிலே வரும் ஏற்றம், மதுரை காஞ்சி என்ற இலக்கியத்திலே ஏற்றம் பற்றி குறிப்பு வருகிறது. பாருங்க, இந்த பாடலை குறித்து இது எந்த பாடலிலே எந்த இலக்கியத்திலே வந்திருக்கிறது என்பதை வினாவாக அமைவதற்கு வாய்ப்புண்டு. நீர் தெவ்வும் நிறை தொழுவர் பாடு சிலம்பும் இசை ஏற்றத்தொடு வழங்கும் அகல் ஆம்பியல் என்ற தொடர். இந்த பாடலுக்கு உரையாசிரியர் எப்படி கொடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீரினை முகந்து இறைக்கின்ற நிரல்பட நின்று தொழில் செய்வோர் இசை பாடுகிற ஏற்றத்தோடு இயங்கும் பன்றி பத்தர் ஓசை என்று இந்த வரிக்கு அவர் உரை எழுதுகிறார். நீர் தெவ்வும் நிறை தொழுவர் பாடு சிலம்பும் இசை ஏற்றத்தோடு வழங்கும் அகல் ஆம்பியல் என்பதற்கு இவ்வாறு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றத்துடன் பன்றி பந்தர் என்ற ஒரு வகை நீர் இறைக்கும் கருவி அக்காலத்து மக்கள் இணைத்திருந்தனர் என்பதை இந்த வரிகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பன்றி பந்தர் தான் ஒருவேளை நீர் இறைக்க அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த பன்றி பந்தர் தான் ஏற்றம் என்பதோ என்ற ஒரு ஐயம் நமக்கு தோன்றுகிறது. 32வது வினா, ஏற்றம் பற்றி சிலப்பதிகாரம் காட்டுகிற குறிப்பு யாது? சிலப்பதிகாரத்தில் குறிப்பு வருது. ஆம்பியும் கிழாரும் வீங்கிசை ஏத்தமும் என்ற ஒரு வரி என்ற ஏற்றத்தை ஏற்றம் என்ற சொல்லை சிலப்பதிகாரம் ஏத்தம் என்று குறிப்பிடுகிறது. அதுதாங்க நம்ம ஏற்றத்தை ஏற்றம் என்ற சொல்லை ஏத்தம் என்று குறிப்பிடுகிறது. வீங்கிசை என்று கூறுவதாலே ஏற்ற பாடலை அவர் குறித்திருக்கலாம் என்று நம்மால் ஊகிக்க முடிகிறது. சிலப்பதிகார உரையாசிரியர் கூட இந்த ஏத்தத்தை நீர் இறைக்கும் கட்டை என்று அவர் தன்னுடைய விளக்க உரையில் எழுதுகிறதை நாம் உள்வாங்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். 33வது வினா, பிற சங்க இலக்கியங்களிலே ஏற்ற பாடல் பற்றிய குறிப்பு வந்திருக்கிறதா என்பது வினா. 33வது வினா, பிற சங்க இலக்கியங்களிலே ஏற்ற பாடல் வந்திருக்குது. கலித்தொகையிலே குறிப்பு வந்திருக்கிறது, அகநானூற்றிலே குறிப்பு வந்திருக்கிறது, புறநானூற்றில் குறிப்பு வந்திருக்கிறது. நேரம் கருதி இந்த பாடல் எண்களை கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் பார்த்துங்க. 34வது வினா, பாரதியார் ஏற்றப்பாட்டை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? பாரதியார் தன்னுடைய பாடலிலே ஏற்ற நீர் பாட்டு என்று அந்த ஏற்றப்பாட்டை அவர் குறிப்பிடுகிறார். 35வது வினா, பாரதியார் நாட்டுப்புற பாடலை கேட்டு எவ்வாறு பாடியிருக்கிறார்? நாட்டுப்புற பாடலை பற்றி ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார். அவர் ஏற்ற நீர் பாட்டின் ஏற்ற நீர் அந்த எப்படி தொடங்கும், நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று இந்த நாட்டுப்புற பாடலுக்கு தன் மனதை பறிகொடுத்ததாக அவர் பதிவு செய்கிறார். பாரதியார் முதலாக கேட்டு கழித்த பாடல் இந்த ஏற்ற பாடலின் இசை ஆகும் என்பது கூட அந்த நாட்டுப்புற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற பாரதியார் கேட்டு கழித்த முதல் பாடல் ஏற்ற பாடல் என்ற குறிப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து 36வது வினா, ஏற்ற பாட்டிலே கம்பர் மனம் லயித்து போனதை குறிப்பிடுக. இந்த நாட்டுப்புற வரலாற்றிலே
ஏற்றப்பாடலை கண்டு ஏற்றப்பாட்டை கண்டு கம்பர் மனம் லயித்ததாக ஒரு இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டுப்புற அறிஞர் சோமலை அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார். அதாவது ஒரு முறை கம்பர் ஒரு ஊரை கடந்து மற்றொரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். வழியிலே ஏற்றம் இறைப்பவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. மூங்கில் இலை, அந்த மூங்கில் இலை மேல ஒரு பனி இருக்குது. அதை அழகா சொல்றான் பாருங்க. மூங்கில் இலை மேலே தூங்கும் பன்னீரே என்ற ஏற்ற பாடலை பாடினார்கள். இதை கேட்ட கம்பர் உடனே கற்பனையிலே ஆழ்ந்து விட்டார். ஆனால் உடனே அந்த பாடல் அடியோடு ஏற்றக்காரர்கள் நீர் இறைப்பதை நிறுத்திவிட்டனர். இந்த கம்பருடைய மனம் அங்கலாய்க்கிறது. மறுநாள் அவர்கள் பாடுகிற வரை காத்திருந்த கம்பர் அந்த விட்ட இடத்திலிருந்து அவர் தொடங்குகிறார்கள். தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்ற பாடல். இந்த தொடரடிகளை கேட்டு அவர் மிகவும் இன்புற்றதாக ஒரு கர்ண பரம்பரை வாய் வழியாக செவி வழியாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. இவ்வாறு தன் போக்கிலே சென்று கொண்டிருந்த கம்பரை தொடர்ந்து செல்ல விடாமல், அதாவது மீள விடாமல் செய்த அந்த ஊர் மீள விட்டான் என்ற ஒரு பெயரை பெற்றதாக சோமலை அவர்கள் தன்னுடைய நாட்டுப்புறவியல் நூலிலே ஆய்வு நூலிலே பதிவு செய்திருக்கிறார். மீளவிட்டான். இது வினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நிகழ்ச்சியை மனதிலே உள்வாங்கி புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். 37வது வினா, பாரதிதாசன் ஏற்ற பாடலை எவ்வாறு பொருள் கொள்ளுகிறார்? ஏற்றம் இறைக்கும் போது பாடுகிற பாடல் ஏற்ற பாடல். ஆனால் பாரதிதாசன் வேற மாதிரி எடுத்துக்கிறாரு. ஏற்றம் இறைப்போர் பாடும் பாடல் ஏற்ற பாடல் என்று சொல்லலாம். ஆனால் கவிஞர் பாரதிதாசன் தமிழர்களின் ஏற்றத்திற்கு உதவும் பாடல்கள், தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அப்படி பொருள் கொள்ளுங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழர்களுடைய ஏற்றத்திற்கு உதவும் பாடல்கள் அத்தனையும் ஏற்ற பாடல்களே என்ற எண்ணத்தை கருக்கொண்டு பல பாடலை பாடியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று பாருங்க. இன்பம் உள்ள நாடு தம்பி இத்திராவிடந்தான் உள்ளி வாழ்த்துவோமே தம்பி ஒருபதுடன் வாழி என்று அந்த நாட்டுப்புற சாயலிலே இந்த பாடலை பாடியிருக்கிறார். தொடர்ந்து திராவிட நாட்டை பற்றி அவர் பாடி முடிக்கிறார். பின்னர் திராவிட நாட்டினுடைய சிறப்பு, கலை, ஒழுக்கம் ஆகியவற்றை பல இடங்களிலே அவர் ஏற்ற பாடல் சாயலிலே பாடியிருக்கிறார். ஒரு சிருங்கார சுவையை கலந்து கூட பாடியிருக்கிறார். அதாவது தண்டையிலே பாட்டும் உன் தாழடியில் கூத்தும் கண்டவுடன் காதல் நான் கொண்டேனடி உன்மேல் என்ற பாடல் சிருங்கார சுவைக்கு சான்று என்று சொல்லலாம். 38வது வினா, புலவர்கள் ஏதாவது ஏற்ற பாடலை பாடியிருக்கிறார்கள். நாம் இதுவரை பார்த்தது அதாவது நாட்டுப்புற இலக்கியங்கள். இந்த நாட்டுப்புற இலக்கியங்களை மையமாக கொண்டு பாடப்பட்ட ஏற்ற பாடல் ஏதாவது உண்டா? வினா உண்டு, கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஞான ஏற்றப்பாட்டு, ஹரிச்சந்திரன் ஏற்றப்பாட்டு, ராமாயண ஏற்றப்பாட்டு, விராட பருவ ஏற்றப்பாட்டு என்ற பல ஏற்ற பாடல்கள் புலவர்களாலே பாடப்பட்ட ஏற்ற பாடல்கள் என்பதை நான் உள்வாங்க வேண்டும். முடிச்சிடலாம். 39வது வினா, ஏற்ற பாடல்கள் யாருடைய வாழ்வை படம் பிடித்து காட்டுகிறது? முக்கியமான வினா. இது யாரை மையப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டால், கிராமங்களிலே நிலத்தை உழுது நீர் பாய்ச்சி விதை விதைத்து அதன் முளை பார்த்து களை எடுத்து அதனுடைய விளைச்சலை கண்டு மகிழ்வெய்தி கதிர் எருத்து களம் சேர்த்து பயன் பெறுகின்ற உழவர்களின் வாழ்வை இந்த ஏற்ற பாடல்கள் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன என்று செய்தியை நான் உள்வாங்க வேண்டும். 40வதுனா, ஏற்ற பாட்டினுடைய இன்றைய நிலை, இன்னைக்கு ஏற்ற பாட்டு எப்படி இருக்கிறது? ஒரு விமர்சனம் போல. மின்சாரம் காரணமாக மோட்டார் வைத்திருப்பவர்கள் ஏற்றம் இறைப்பதை விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் அரசினுடைய திட்டத்தால் கூட அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சூழலிலே இந்த ஏற்றம் இறைக்கிற அந்த அந்த ஒரு பக்குவம், ஒரு கலை மறைந்து வருகிறது என்று சொல்லலாம். தொழில் பெருக்கம் காரணமாக பலர் இன்றைக்கு கிராமங்களிலே ஏற்றத்தை கைவிட்டார்கள். எனவே ஏற்ற பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்திலே மறைந்து வருகின்றது என்று சொல்லலாம். அந்த ஏற்றம் பாடுவருடைய தொகையும் மறைந்து வருகிறது. அதை பாடுகின்றவர்களே கூட அதனை மறந்துவிட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நாம் கிராமங்களிலே நம்மால் காண முடிகிறது. காரணம் அறிவியல் வளர்ச்சி என்று நாம் சொல்லலாம். கடைசி வினா,
41வது வினா. சோமலே அவர்கள் ஏற்றப்பாட்டின் இலக்கணமாக கூறுவது என்ன? சோமலே மிக சிறந்த ஒரு நாட்டுப்புயல் அறிஞர். ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொல்றார் பாருங்க. ஏற்றம் என்றால் என்னன்னு கேட்டா, ஒரு மூங்கில் மரமும் 2 காளை மாடுகளையும் கொண்டு பாசனத்திற்காக கிணற்றிலிருந்து நீர் இறைக்கும் போது பாடும் பாட்டு ஏற்றப்பாட்டு எனப்படும். ஒரு மூங்கில் மரமும் 2 காளை மாடுகளையும் கொண்டு பாசனத்திற்காக பயிர் செய்வதற்காக கிணற்றிலிருந்து நீர் இறைக்கும் போது பாடுகிற பாட்டு ஏற்ற பாட்டு என்று இவர் சோமலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முடிந்தவரை செய்திகளை நான் வகுத்து தொகுத்து உங்கள் முன் கொடுத்திருக்கிறேன். இந்த குறிப்புகள் 41 வினாக்களும் ஏற்றப்பாட்டை மையமாக கொண்டு உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது புதியதாக சேர்க்கப்பட்ட ஒரு பாடப்பகுதி. வினாக்கள் எப்படி கேட்பார்கள் என்ற ஒரு ஒரு விதமான முள்நோக்கம் இல்லாமல், ஆங்கிலத்தில் ஐடியா என்று சொல்லுவோம் அல்லவா, இருப்பதனாலே உங்கள் முன் வைக்கின்ற அனைத்து கருத்துக்களை உள்வாங்கி அந்த தேர்வு நேரத்திலே அது எப்படி வந்தாலும் அந்த வினாக்கள் எழுதுவதற்குரிய மனப்பக்குவத்தை நாம் பெற வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இது டிஎன்பிஎஸ்சி இப்பொழுது நாம் எழுதியிருக்கின்ற குரூப் 2, 2A, 4 மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி தமிழ் போன்ற அனைத்து நண்பர்களுக்கும், தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு இதுக்கு பயன்படும். நாட்டுப்புற பாடல்களிலே அலகு 9 பெரும்பாலும் வந்து டிஆர்பியில் 9, இதில் ஏற்ற பாடல் தொழில் பாடலிலே ஒரு பிரிவு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் ஆர்வத்தோடு பல பதிவுகளை முன் வைப்பதற்கு அது வழிவகுக்கும் என்று நான் எண்ணுகிறேன். மற்றொரு பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.